அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பேங்கிள்ல எப்படி நூல் சுத்துறதுங்கிற வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 3 சைஸ் பேங்கிள் எடுத்து வச்சிருக்கீங்க. இது 3 மாச குழந்தை, இது 6 மாச பேபிக்கு. இது 7 8 வயசு வரைக்கும் இந்த பேங்கிள் 10 வயசு வரைக்குமே போட்டுக்கலாங்க ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு. இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் சைஸுக்குமே உங்களுக்கு எந்த மாதிரி குட்டியான பேங்கிளுக்கு எவ்வளோ நூல், கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்கு எவ்வளோ நூலுங்கிறது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் செய்யறதுக்கு நூல் எடுக்கிறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குங்க. இந்த நோட்லி நூலை எடுத்துக்கலாம். இப்படி அளந்து இப்படி சில்க் த்ரெட் நூலை எடுத்து இப்படி கையில ஒரு சுத்தி இப்படி இந்த மாதிரி நம்ம கவுண்டிங் வச்சு நூல் எடுத்துக்கலாங்க. ஆனா நான் இது மாதிரி செய்ய மாட்டேன். இது மாதிரி எடுத்தோம்னா நம்ம பேங்கிளுக்கு மறுபடியும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒரு பேங்கிளுக்கு நம்ம நூல் எடுத்தோம்னா அதிலே ஃபினிஷ் பண்ணிட்டா மட்டும்தான் நீட்டா வரும். இதுல எடுத்தோம்னா ஹைட் நமக்கு பத்தாதுங்க, திருப்பி மறுபடியும் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே பேங்கிள்ஸ்ல நூல் சுத்துறதுக்கு காலோட கட்டை விரல் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க நோட்ல கூட நூல் சுத்தி எடுத்துக்கலாம். இப்ப நான் காலில் எப்படி நூல் எடுக்கிறது அளந்துங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இது குட்டி பேங்கிளுங்க. ஒரு 3 மாசம் பேபில இருந்து 6 மந்த் பேபி வரைக்கும் போடலாம். இருக்கிறதுலே கடைசி 0 சைஸ் வளையலுங்க. இது நம்மளோட ஃபிங்கர்ல ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாம். போட்டு நம்ம காலோட கட்டை விரல் இப்படி. இப்ப இந்த பேங்கிளுக்கு இவ்வளவு போதுங்க. என்னோட முட்டியில இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த். நூலு கொஞ்சம் நம்ம தாராளமா நிறையவே எடுத்துக்கலாங்க. நமக்கு சேதாரம் ஆகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபினிஷிங் நீட்டா வரும். பத்தாம எடுத்தோம்னா ஒட்டு போடுற மாதிரி இருக்குங்க. அதனால நமக்கு ஃபுல் லென்த் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட காலையும் கையும் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் நூல் எடுக்கும் போது நோட்ல எடுத்தோம்னா நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்குங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எடுத்த ஒரே ஸ்ட்ரோக்லயே நம்ம நூல் சுத்தி முடிச்சிடலாம். இப்போ எத்தனை சுத்து எடுத்துக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. இந்த குட்டி பேங்கிளுக்கு என்னோட லெக்ல இருந்து கொஞ்சம் வரைக்கும் போதும். நான் 2 சுத்து சுத்தி இருக்கேன். இதே மாதிரி 30 சுத்து சுத்தணுங்க. 30 சுத்து சுத்தணும்னா 2 பேங்கிளுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த குட்டி பேங்கிளுக்கு இந்த லென்த் போதுங்க. இதுல ஒரு பேங்கிள், இதுல ஒரு பேங்கிள் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நான் 30 சுத்து சுத்திடுறேன். முப்பது சுத்து சுத்தி எடுத்துட்டு அப்ப ஒரு பேங்கிளுக்கு 5 நூல் வருதுங்க. இது இங்க 2 கட் பண்ணிக்கலாம். 2 ஈவனா வச்சுக்கலாங்க. அதே மாதிரி கரெக்டா இந்த இடத்துல ஈவனா வச்சு இங்க ஒரு கட் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான். நம்ம இங்கிட்டு பாஞ்சு வந்துருச்சுங்க. ஒரு பேங்கிளுக்கு 5 நூல் போதும். த்ரெட் நூலுக்கு யூஸ் பண்ற க்ளூ இந்த ஃபேவரட் க்ளூங்க. பேங்கிள்ல கொஞ்சமா பசை தடவி நூல்ல கொஞ்சமா பசை தடவிட்டேங்க. இப்போ இதை ஒட்டிடலாம். இப்ப அடுத்த சைஸுக்கு நூல் எடுத்துக்கலாங்க. இப்ப இந்த பேங்கிளுக்கு எவ்வளவு நூல் எடுக்கிறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேங்க. ப்ளூ கலர் பேங்கிளுக்கு ப்ளூ கலர் நூல் எடுத்துக்கலாங்க. இந்த பேங்கிளோட ஒரு சுத்து பெரிய சுத்துங்கிறனால அதுல இருந்து சும்மா ஒரு 1 இன்ச்சு மட்டும் அதிகமா எடுத்தா போதுங்க. ரொம்பவெல்லாம் வேண்டாம். பாருங்களேன், இப்ப இங்க எடுத்தனா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இங்க எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த பேங்கிளுக்கு எவ்வளவு நூல் எடுக்கிறதுங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாங்க. பிங்க் கலர் பேங்கிள்.
இந்த பேங்கிளுக்கு அதோட லென்த்துங்க சைஸ் அதிகமாக நம்ம லென்த்தை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டா போதுங்க. ரொம்ப ஈஸி தான் சில்க் த்ரெட் பேங்கிள் சுத்துறது. இப்போ இந்த பேங்கிளுக்கு வந்து என்னோட ஷோல்டர் அளவு வரைக்கும் வச்சுக்கிறேங்க. ஷோல்டருக்கு இந்த அளவு வரைக்கும் இந்த சைஸ் பேங்கிளுக்கு நான் நூல் எடுத்துக்கிறேங்க. இப்போ 3 சைஸுக்குமே நம்ம நூல் எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு இப்போ நான் ஒன்று ஒன்றா சுற்றி காமிக்கிறேங்க. ஒட்டிட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டோம்னா இது காஞ்சிருங்க. ஏன்னா இதில் பசை ஒட்டுச்சுன்னா அது கையில் ஒட்டும், மறுபடியும் நூலில் ஒட்டும். அது வந்து அப்படியே அது அழுக்கு படிஞ்ச மாதிரி போயிருங்க. அதனால கையில் பசை எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல நல்லா காஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம நூல் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா இப்படி நீவி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் முடிச்சு சிக்கலாக இருந்தால் எடுத்து விட்டுறலாம். அப்போ தான் வந்து நமக்கு அப்படியே அடுக்கடுக்காக வரும். பாருங்களேன், நல்லா இந்த கையை இங்கே வச்சு அப்படியே டைட்டை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. விட்டோம்னா அப்படியே லூஸு விழுந்துடும். பூரா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு வந்துடும். இங்கே பாருங்களேன், அப்படியே டைட்டாக அப்படியே உள்ளே விட்டு வெளியே இழுத்து, உள்ளே விட்டு வெளியில் இழுத்து அப்படியே டைட்டாக சுற்றிக்கிட்டே வந்தோம்னா ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் சுற்றுறவங்க நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மிச்சம் விழுந்தாலும் பரவாயில்ல, ஒட்டு போடுற மாதிரி இருந்தால் அது சிரமமாக இருக்கும். பாருங்களேன், இப்படியே அடுக்கடுக்காக சுற்றிட்டு வந்தால் அப்படியே அழகு போல் வரும். அப்படியே க்ளோஸ்அப்பில் பண்ணாங்க கை முடிக்கலாம். சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து ஒரு 10 இயர்க்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. கொஞ்ச நாள் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெரகோட்டா ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் வந்துச்சுங்க, குல்லிங் பேப்பரும். இப்போ மறுபடியும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்குங்க. ஏன்னா இப்போ எல்லாம் ட்ரெஸ்க்கு மேட்சாக அந்த ஆரி எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லைங்க, அதுக்கு மேட்சாக அப்படியே பேங்கிள்ஸ் வந்து இந்த லட்சுமி காயின் ஸ்டோனு புடவையில் என்ன டிசைன் இருக்கோ அதுவே இப்போ பேங்கிளில் மேக் பண்ணி கொண்டு வர அளவுக்கு இப்போ சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சுங்க. இப்போ இது வந்து யூஸ் எப்படி பண்ணுறதுனாங்க, இப்போ நம்ம ஒரு ஒர்க் சாரி கட்டிட்டு கிச்சனில் போய் வேலை செய்வோமா, துணி துவைப்போமா, பாத்திரம் விளக்குமா, அதெல்லாம் பண்ண மாட்டோங்க. அதே மாதிரி தான் இந்த பேங்கிள் யூஸ் பண்ணுறோம்னா இதை போட்டுட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சோம்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்தால் போயிட்டு பத்திரமா இதை நம்ம கரெக்டாக அப்ரூவ் படுத்திட்டோம்னா இதோட லைஃப்பும் ரொம்ப நாளைக்கு வருங்க. ஸ்டோன் ஓட்டுறதுக்கு வந்து பசை வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து ஃபேவரிட் க்ளூ தாங்க. கொஞ்சம் கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டு நல்லா ஒட்டி நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேக்கிங் பண்ணோம்னா அந்த க்ளூவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம வேணுக்குன்னு பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் அது வருமோ தவிர மற்றபடி ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். தண்ணியில் போட்டால் அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க. சில்க் த்ரெட் பேங்கிள் பெரியவங்களுக்கு மட்டும்தாங்க செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நிறைய பேர் குழந்தைங்களுக்கும் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தாங்க இந்த 3 மாத பேபிக்கு 6 மாத பேபிக்கெலாம் நல்லா, ஏன்னா அது பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் போட்டு இது மேட்சாக போடும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். வருஷம் தீபாவளிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மதுரையிலேருந்து மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து 3 மாதமாக வீட்டில் உட்காந்து இதெல்லாம் செஞ்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, இப்படி இதில் மெனக்கெட்டு மதுரையில் வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து செஞ்சு ஒரு இடத்துக்கு போய் சேல்ஸ்லாம் பண்ணுறீங்களே, இதில் உங்களுக்கு அப்படி என்ன லாபம் இருக்குது, இப்படி மெனக்கெட்டு செய்கிறீங்களே, இடுப்பு வலிக்கு இதில் என்ன உங்களுக்குலாம் கிடச்சிட போகுது அப்படின்ட்டு கேட்பாங்கங்க. கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், இந்த 10 வருஷமாக லைஃப்பில் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேங்க. பிஸ்னஸில் லாபம் நஷ்டங்கிறது வெறும் பணத்தை வச்சுமே மட்டும் தீர்மானம் பண்ணிடாதுங்க. இந்த 10 வருஷமாக எவ்வளவோ டவுன் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. மழையில், காற்றுல, வெயிலில் என் பையனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நம்ம பணம் மட்டும் சம்பாரிச்சிட்டா மட்டும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட முடியாதுங்க. நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் இப்போ க்ரோத் ஆகியிருக்கிறோம், நமக்கு எவ்வளோ தூரம் இது நமக்கு கை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பார்க்கலாங்க. பணத்தை மட்டுமே நம்ம பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இது நான் தீபாவளிக்கு செஞ்சுட்டு மீதி இருக்கிற மெட்டீரியலை வந்து நான் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதாகட்டும், சாமிக்கு மாலை செய்கிறதாகட்டும், ஏகப்பட்ட பெனிஃபிட்டும் எனக்கு இருக்குங்க. இப்போ தீபாவளி சமயம் ஏதோ வீட்டுக்கு என்னால் இப்போ வேலை செய்கிறவங்களுக்குலாம் போனஸ் தருவாங்க இல்லைங்க, அது மாதிரி வீட்டில் இருந்துட்டு பண்ண எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு சின்ன போனஸ் என்னால் முடிஞ்சது. அது ஒரு 1000 ரூபாயாக இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஏன்னா 3 மாதங்கிறது நம்ம 3 மாதம் வேலைக்கு போனால் 5000 ரூபா சம்பாரிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம டெய்லி பகலில் போய் அங்கே உழைச்சா மட்டும்தான்
அந்த 5000 கிடைக்கும். 3 மாதம் வீட்டில் உட்காந்து செஞ்சு அதை போய் நீ 10 நாளைக்கு சேல்ஸ் பண்ணி மாதம் 1000 வச்சா கூட 3000 எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் கணக்கு போட்டால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணவே முடியாதுங்க. ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறோம்னா பணத்தை மட்டும் பார்க்காம நம்ம அதில் எப்படி க்ரோத் ஆகி நம்ம அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் சக்ஸஸாக கொண்டு வரோங்கிறதா இருக்கும். இந்த 10 வருஷமாக ஏகப்பட்ட ஃபெயிலியரு. என்னை கேட்டால் அந்த ஃபெயிலியரையும் தாண்டி இன்னமும் நான் செஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் பெரிய சக்ஸஸாக நினைப்பேன். பெருசாக நான் சம்பாதிக்க கிடையாது, ஆனால் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். இது வந்து நான் போன வருஷமே வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இருந்தாலும் புதிய உறவுகள்லாம் வந்தவங்களுக்காண்டி இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப குழப்பிட்டேன்னாங்க, என்னோட அனுபவத்தை தாங்க நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி ரொம்ப குழப்பி விடுறதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச தோல்விலாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட தோல்வி. ஏன்னா புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எடுத்த உடனே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினச்சி யாரும் தோண்டு போயிட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணோம்னா இங்கிட்டு இல்லாட்டி ஒரு வழி, அங்கிட்டு இல்லாட்டி ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே பேங்கிள் தான், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டைலரிங் அது இதுன்ட்டு நான் வந்தேங்க. கண்டிப்பாக இதை வச்சு நம்ம நிறைய விஷயம் க்ரோத் பண்ணி முன்னாடி வரலாம். நம்ம வீட்டில் மேரேஜுன்னு ஒன்று ஆகிட்டா 4 செவத்துக்குள்ளே வாழ்க்கை, குழந்தை, குட்டி, வீட்டுக்காரையும் தாண்டி நமக்குன்னு ஒன்று பண்ணும் போதாங்க நமக்கான ரெஸ்பெக்ட் வந்து வெளியிலேருந்து கிடைக்கும். இதே வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் இருந்துட்டா கண்டிப்பாக யாரும் மதிக்கக்கூட மாட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான்லாம் வெறும் +2 தாங்க, டிகிரி கூட கிடையாது. அப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம படித்து நமக்கு ஏதாவது ஒன்று கையில் ஒரு அங்கீகாரம் இருந்திருந்தா கூட நான் இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பேனான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. எனக்கு வந்து எனக்கு பின்னாடி ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிற தாட்டு மட்டும்தான் இருந்துச்சே தவிர, நம்ம படிக்கவும் இல்லை, நமக்கு பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்படிங்கன்னா படிப்பு விஷயத்தில் நான் சொல்கிறேங்க, எஜுகேஷனில் அப்போ வந்து எனக்கு தானாக இந்த ஒரு கைத்தொழில் வந்துச்சு. இதை எவ்வளோ தோல்வி வந்தாலும் தக்க வச்சுக்கணும்னு மட்டும்தான் ஏம் பண்ணணும் தவிர, மற்றபடி என் உழைப்புக்கு பலன் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதில் ஒரு அடையாளம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இது 10வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ வளையலுக்கு வந்துடலாங்க. இந்த பிரேசில் பேங்கிள் செய்யும் போது அந்த கோல்டு காயின் ஷீட் ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அதை ஒட்டி அப்படியே தரையில் வைக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு சிறுக்கினிக்கு போட்டு அதில் தொங்க விட்டால் மட்டும்தான் அது நல்லா ட்ரை ஆகுங்க. அந்த பிரேசில்ட்டு அந்த கோல்டு ஷீட் ஓட்டுறதுக்கு நம்ம B7000 யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக காய விட்டால் தான் அது கிரிப்னஸ் கிடைக்குங்க. அப்புறம் இந்த கோல்டு செயினை வச்சு ஃபுல்லாக அந்த பேங்கிள் பூரா ஒரே டிசைனாக தாங்க நான் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் போடலை. ஏன்னா நான் வச்சுருக்கிற ப்ளேஸ்க்கு வந்து ரேட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், என்கிட்ட வர கஸ்டமர் தான் டிசைட் பண்ணுவாங்க. நான் ஒரு ரேட்டு சொன்னேன்னா அதுலேருந்து எப்படியும் குறைப்பாங்க. அதனால் இதை வந்து நான் ரொம்ப அதிகமாக டிசைன்லாம் வெரைட்டியாலாம் செய்யவே மாட்டேங்க. சேம் டிசைன் தான், ஆனால் சில்க் த்ரெட் பேங்கிள் கலராக அதில் வந்து சேம் டிசைன் தான் கொடுப்பேன். இப்போ நம்ம கஸ்டமைஸ் வராங்க, நம்ம ஒரு ஆன்லைன் பண்ணுறோம்னா நம்மளோட வெரைட்டியை வந்து அதில் காமிக்கலாங்க. இப்போ நான் பிளாட்பாரத்தில் இருக்கனால அதை நான் என்ன தான் பண்ணி வச்சாலும் அதோட மதிப்பு வெறும் 50, 30, 40 அந்த மாதிரி தான் போகும். இதே வந்து ஒரு கடையில் ஒரு கண்ணாடி பெட்டியில் நல்லா தகன்னு லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா இதோட மதிப்பும் வேல்யூ வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து என்னோட அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டேங்க. எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் நான் ஒரு பொருளுமே நான் செஞ்சு சேல்ஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டுருக்கேங்க. இருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கணும், இதில் முத்து தொங்க விடுறது, டபுள் கலர் கொடுக்கறது, ஏதோ சின்ன சின்ன டிசைன் வந்து பண்ணிட்டு தாங்க இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளும் இதில் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையில் எல்லா நாளும் எதிர்கொண்டு போயிட்டுருப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த பிரேஸ்லெட் பேங்கிள் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே லக்ஷ்மி காயின் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம பேங்கிளுங்கிறது ட்ரெடிஷ்னலுங்க, அதில் லக்ஷ்மி காயினுங்கிறது இன்னும் ட்ரெடிஷ்னலாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. எல்லா பேங்கிள்ஸ்க்கும் அப்படி தாங்க அந்த பிரேஸ்லெட் பேங்கிள் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஓகேங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.